ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி வீக்கெண்ட். ஸோ நெக்ஸ்ட் வீக்குரிய கோல்டு அப்டேட் கொஞ்சம் பார்த்துக்குருவோம். ஸோ இது வந்து நம்ம வந்து லாஸ்ட் வீக் வந்து ட்ராப் பண்ண அப்டேட். ஸோ இதில் ஏ ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கட்டாயம் வந்து ஒரு ஷார்ட் சேல் தான். உங்களுக்கு வந்து 2040 மட்டும் மார்க்கெட்டில் வந்திருக்கும். ஸோ அதுக்கு பிறகு மார்க்கெட்டில் வந்து இந்த பி ஆப்ஷன். ஸோ பி ஆப்ஷனில் நீங்கள் இந்த டைமில் வந்து பை ஆப்ஷன் நம்ம ஆல்ரெடி லைவ் கொடுத்துருந்தோம். ஸோ பை ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தா கட்டாயம் இந்த இடத்துல நல்ல ஒரு பை ஆப்ஷன் வந்திருக்கும். ஸோ அதுக்கு பிறகு மார்க்கெட் திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் என்ன நடந்திருக்கு 2040க்கு அபோவ் தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு கீ ஜோன் சொல்லியிருந்தோம். இந்த 2050 அபோவ் மார்க்கெட்டில் வந்து பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் க்ளோஸ் வச்சாலோ அதுக்கு மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணாலோ திரும்பவும் மார்க்கெட்டில் வந்து பை வந்து ஓப்பன் ஆகும். அது ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருந்தேன். பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் 2049க்கு மேலே தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஸோ இது ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்குரிய அப்டேட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கிறோம். ஸோ மந்த்லேருந்து பார்த்துக்கிறோம். ஸோ மந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸாக இருந்த மந்த் எல்லாமே நமக்கு புல்லிஷ். ஸோ ஆல்ரெடி இந்த மந்த்தை பற்றி நம்ம பேசியிருப்போம். என்னன்னா இந்த மந்த் வந்து இந்த ரெட் கலர் கேண்டலாக டீப்பாக க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நமக்கு கன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் வீக்கில் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நம்ம செல் ஆப்ஷன் போகிறதுக்கு. பட் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்போ உள்ள பொலிட்டிக்கல் ரீதியாகவும் உள்ள வார் சுச்சுவேஷனும் இருக்குது. ஸோ வார் சுச்சுவேஷன் இன்னும் கொஞ்சம் டீப்பாக இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் போனால் மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் பை சைட் ஃபோக்கஸ் ஆகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. பிகினர்ஸ் வந்து ரொம்பவே தெரிஞ்சுக்கிறங்க. மார்க்கெட்டில் ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறங்க. ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு நமக்கு தேவையான இந்த ஜோன் மட்டும் தான் நான் எடுக்கிறேன். இந்த 2064. ஸோ 64 கட்டாயம் தேவை. 64 மார்க்கெட் திரும்பவும் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் 2050 2250 மட்டும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி இது ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோன் தான். பட் ஒரு 3 டைம்ஸ் மார்க்கெட்டில் வந்து ரீச் பண்ணிடுச்சு. 4 டைம் வரக்குள்ள கட்டாயம் மார்க்கெட் என்ன நடக்க போகுது மந்தில் கட்டாயம் அது பிரேக் அவுட் பண்ண தான் பார்க்கும். கட்டாயம் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் இந்த டைம் வந்து ஒரு நல்ல ஒரு பை ஆப்ஷன் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க, கண்டினியூவாக செல் ஆப்ஷன் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ பை ஆப்ஷனுக்கு மாறிட்டீங்கன்னா ஒரே ஒரு ரீசன் தான், வார் சிச்சுவேஷன் நடக்குது, இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் நடக்க போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜியோ பொலிட்டிக்கல் ரீதியாக நம்ம பார்க்க போனால் மார்க்கெட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் பை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் நிறையவே இருக்குது இப்போ உள்ள சுச்சுவேஷனில். ஸோ இந்த மந்த் வைஸ் படி டெக்னிக்கல் ரீதியாக நம்ம பார்க்குறோன்னா இந்த கேண்டில் வந்து இதுக்கு பிலோ க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சா கன்ஃபர்மேஷனாக நம்ம ஒரு நல்ல செல் எதிர்பார்க்கலாம். 1960 மட்டும் எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் இந்த தேவையான இந்த ஜோன் எடுத்திருக்கேன். இந்த 2032 எடுங்க, கொஞ்சம் கன்ஃபர்மேஷனாக இருக்கும். நான் 32 எடுக்கிறேன். அப்படியே வீக்லி சார்ட் போய்க்கும். ஸோ வீக்லி சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. வீக்லி சார்ட்டில் வந்து மார்க்கெட் இந்த ஜோனுக்குள்ளேயே மார்க்கெட் ரன்னிங்கில் தான் இருக்குது கண்டினியூஸாக. பட் இதில் ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் என்னன்னா, ப்ரீவியஸாக இருந்த வீக் இருக்குது தானே வீக்லி சார்ட்டை விட மார்க்கெட் வந்து பிலோ க்ளோஸ் வைக்கல. அதுதான் ஒரு ப்ராப்ளம். பிலோ நமக்கு ஒரு ரெட் கலர் கேண்டலாவோ இந்த கேண்டல் வந்து இதுக்கு கீழே க்ளோஸ் செஞ்சுதான் நல்ல கன்ஃபர்மேஷனோட நம்ம என்ன செஞ்சிருக்கலாம், டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். பட் எகெயின் என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு சேம் அதே ஜோனில் வந்து மார்க்கெட் திரும்பவும் மார்க்கெட் எபவ் மேலே தான் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ பிரேக் அவுட் கொடுக்கல. ஸோ அதனால 2044 எடுங்க. அப்ராக்ஸாக பார்க்க போனால் 2040 எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் இது ஒரு டோஜி. ஸோ கரெக்டாக சொல்ல போனால் இது ஒரு ரெட் கலர் கேண்டலாக இருந்தால் டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருந்தா பை சைட் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது டோஜி. ஸோ கரெக்டான ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லை இன்னுமே. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம அடுத்த ட்ரேடுக்கு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ அதோட நம்ம இதில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது. இந்த வீக்லி லோ கட்டாயம் நமக்கு தேவை. ஸோ வீக்லி லோ இது சிபிஐ டைமில் வந்து வீக்லி லோ. இப்போ நீங்கள் வீக்லி லோன்னு நோட் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு கலர் வேணுன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அப்படியே வந்து இன்ட்ராடே அப்டேட் போய்க்கும். ஸோ வீக்லி சார்ட்டில் வந்து நமக்கு வந்து டோஜியாக இருந்த கேண்டில் இன்ட்ராடேயில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில். ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து இந்த ஜூனுக்கு மேலே மார்க்கெட் 2044க்கு மேலே தான் மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கு. பட் நாங்கள் எதிர்பார்த்தது 2050க்கு மேலே க்ளோஸ் வச்சா நல்ல கன்ஃபர்மேஷன். பட் அதுக்கு மேலே வைக்கல. கிட்டத்தட்ட 2049 600க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இனிமேல் நம்ம எதிர்பார்க்கறது என்னன்னா மார்க்கெட்டில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இங்கேருந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பை சைட் போகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது இப்போ உள்ள சுச்சுவேஷனில். ஸோ அப்படி பை சைட் போகிறதா இருந்தால் நமக்கு மெயினாக பார்க்க வேண்டியது ஒரு ஜோன் இருக்குது. இந்த ஜோன் அதாவது
64ல இருந்து 2072. ஸோ இந்த ஜூன் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஜூனை மார்க்கெட் வந்து இந்த ஜூனை பிரேக் அவுட் பண்ணக்குள்ள மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பை வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் இருக்குது. ஸோ என்ன காரணம்னா இது ஃபர்ஸ்ட் டைம், இது செகண்ட் டைம், இது தேர்ட் டைம், சரி ஃபோர்த் டைம் வரக்குள்ள கட்டாயம் நடக்க போது மார்க்கெட்டில் வந்து பிரேக் அவுட் நடக்க தான் பார்க்கும். நீங்கள் எல்லா டெக்னிக்கல் ரீதியான அப்டேட்ஸ் பாருங்கள். இது உங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு அனலைசிங். எப்பயுமே ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம் வந்ததுக்கு பிறகு மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும் இந்த ஜூன். ஸோ அந்த ஸ்ட்ராங்கான ஜூனை திரும்ப பிரேக் அவுட் பண்ணக்குள்ள இந்த ஜூன் என்ன நடக்கும்னா இந்த ஜூன் வந்து ஃபியூச்சரில் வந்து இது ஒரு சப்போர்ட் ஜூனாக மாறிடும். ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்திருக்குங்க. ஏன்னா நம்ம கோல்டில் செல் தான் எதிர்பார்த்துட்டு இருந்த சுச்சுவேஷனில் இப்போ வார் சுச்சுவேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. யூஎஸ் ஜியோ பொலிட்டிக்கல் சம்பந்தமான அப்டேட்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த டைமில் எல்லாருமே எதிர்பார்க்கறது வந்து மார்க்கெட்டில் பை சைட் தான். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஸோ இந்த ஜூனை பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் பை சைட் ஃபோக்கஸ் ஆக சான்சஸ் இருக்குது. நான் அதை திரும்ப நோட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே இன்ட்ராடே போய்க்கிறோம். ஸோ இன்ட்ராடேல பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட்டில் இதுக்கு மேலே பாருங்க, இதில் திரும்பவும் நம்மளுக்கு என்ன நடக்க போகுது, மார்க்கெட் வந்துட்டு இதில் ரிஜெக்ஷன் கொடுத்துச்சுன்னா ஒரு நல்ல ரிஜெக்ஷன் கொடுத்தா மார்க்கெட்டில் கட்டாயம் திரும்பவும் டவுன் சைட் வந்து எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லை மார்க்கெட்டில் ரிஜெக்ஷன் எதுவுமே இல்லை, திரும்பவும் மார்க்கெட் புல்லிஷில் இருக்குன்னா நம்ம இந்த இடத்துல வெயிட் பண்ணணும். ஏன்னா இது ஒரு சப்போர்ட் கிரியேட் ஆகணும். இந்த சப்போர்ட் கிரியேட்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் ஆகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. என்ன காரணம்னா நீங்கள் இன்ட்ராடே அப்டேட்டில் போய் பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரெண்ட் லைன். ஸோ ஆல்ரெடி இந்த ட்ரெண்ட் லைன் பற்றி நம்ம லைவில் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் மஸ்ட், இந்த ட்ரெண்ட் லைன் எப்போ நம்மளுக்கு பிரேக் அவுட் பண்ணதோ அப்போ தான் நம்ம வந்து செல் ஜோனுக்குள்ளே வரப்போகிறோம். நான் அதை கொஞ்சம் டீப்பாக அப்டேட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு நமக்கு தேவையான மாதிரி. ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம். ஸோ நம்ம எப்போ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள். எப்போ இந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு பிரேக் அவுட் கிடைக்குதோ அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து செல் ஆப்ஷன் நம்ம போக போகிறோம். ஸோ இதில் நமக்கு பை ஆப்ஷன் கிடைச்சாலும் ஷார்ட் செல், ஷார்ட் பை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் ரெண்டு சைடுமே நமக்கு மார்க்கெட்டில் சக்ஸஸ் கொடுக்கும். பட் இருந்தாலும் நமக்கு லாங் டைம் பார்க்கக்குள்ள இப்போ உள்ள சுச்சுவேஷனில் பையில் தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறீங்க. அப்படியே நம்ம வந்து 4 ஹவர் சார்ட் வைக்கலாம். ஸோ 4 ஹவர் சார்ட்னு நீங்கள் பார்க்கல, 4 ஹவர் சார்ட்டில் ப்ரீவியஸாக இருந்த கண்டினியூஸாக பை சைட் ஃபோக்கஸ் ஆகிட்டு ஒரு ரெட் கலர் கேண்டில். ஸோ அந்த ரெட் கலர் கேண்டில் என்ன நடந்திருக்கு, இதுக்கு கீழே க்ளோஸ் வைக்கல. ஸோ அதனால எபோவ் மேலே திரும்பவும் மார்க்கெட்டில் வந்து பை சைட் ஃபோக்கஸ் ஆகிருக்கு. ஸோ ஆல்ரெடி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த 2062, 64 ஜூனுக்கு வந்துட்டு தான் மார்க்கெட் டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகிருக்கு. ஸோ என்னை பொறுத்தவரையில் நான் எதிர்பார்க்குறது மார்க்கெட்டில், நான் இன்ட்ராடே சார்ட், டே சார்ட் எடுத்துக்கினேன், அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நான் எதிர்பார்க்கறது இந்த 2030க்கு பிலோ தான் செல். ஸோ இதுக்கு கீழே மார்க்கெட் எப்போ நம்மளுக்கு க்ளோஸ் வைக்குதோ, ஸோ அந்த ட்ரெண்ட் லைனையும் நான் பேஸ் பண்ணி தான் பார்ப்பேன். ட்ரெண்ட் லைனுக்கு கீழே மார்க்கெட் எப்போ க்ளோஸ் வைக்குதோ அதுக்கு கீழே ஒரு ஷார்ட் செல், இவ்வளோ தூரம் நமக்கு செல் கிடைக்கும். ஸோ இந்த செல்லுக்கு கீழே, இதுக்கு கீழே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஒரு லாங் செல் ஃபியூச்சரில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போயே நம்ம நோட் பண்ணிக்கிறோம். நமக்கு லாங் செல் வரதா இருந்தால் 2000 நமக்கு 2013 வருது. நம்ம 2013 எடுத்துக்கிறோம். 13க்கு பிலோ வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ரீச் ஆகும். 2000 மட்டும் எதிர்பார்க்கலாம். 2019 80 இல்லாட்டி 1960 மட்டும் எதிர்பார்க்கலாம் செல் சைட். ஸோ இது செல்லுக்கான அப்டேட். ஸோ பிரேக் அவுட் நடந்தால் மட்டும்தான் இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த சைட் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த முறை பிரேக் அவுட் நடந்தால் கொஞ்சம் டீப்பாக டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி மார்க்கெட்டில் பிரேக் அவுட் நடக்கலை, கண்டினியூஸாக என்ன நடக்குது, பை சைட் தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்குன்னா நீங்கள் எதுக்குமே ஒன்றுமே பண்ண தேவையில்ல. இந்த 72க்கு மேலே மார்க்கெட்டில் வந்து ஒரு லாங் கேண்டில், அதாவது ஒரு இன்ட்ராடேலையோ இல்லாட்டி நமக்கு 4 ஹவர் சார்ட்டோ இல்லாட்டி வீக்லி சார்ட்டோ அபோவ் இதுக்கு மேலே ஒரு லாங் கேண்டில் வந்து, இது ஒரு க்ரீன் கலர் கேண்டில் எடுத்துக்கிறேங்க. நான் பிளாக் கலர் கொடுத்துட்டேன், நான் பிளாக் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்கக்குள்ள அபோவ் திரும்பவும் என்ன நடக்குது, மார்க்கெட்டில் இந்த இடத்துல இருந்து சின்ன சப்போர்ட் ஒன்று எடுத்துகிட்டு மார்க்கெட் கட்டாயம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டைம் மேலே போகிறதுக்கு நிறைய பேர்
எதிர்பார்க்கறது வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 2250 மட்டும் எதிர்பார்க்குறாங்க. மேபி 250 பிரேக் அவுட் பண்ணால் 2500ல இருந்து 2600 மட்டும் இந்த டைம் எதிர்பார்க்குறாங்க. வார் சிச்சுவேஷன் பெரிய அளவில் போணுச்சுன்னா கட்டாயம் இந்த ஜோன்லாம் ரீச் ஆகிறதுக்குரிய சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் செல் ஆப்ஷனில் நீங்கள் செல் ஹோல்டில் வச்சுருக்கோம், ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறீங்க. இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டாலே நீங்கள் ஹெட்ஜிங் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் வர வேண்டிய சான்சஸ் இருக்கும். ஸோ எப்போயுமே டொப்லஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு செல் எடுக்க போகிறதுனா இந்த 2030 பிரேக் அவுட் பண்ணணும். அதே மாதிரி 2010 பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்ம செல்லுக்குரிய ஆப்ஷனில் நம்ம போக போகிறோம். ஸோ பை சைட்டுக்குரிய அப்டேட் நம்ம பார்க்க வேண்டியது. பை எடுக்கிறதா இருந்தால் கட்டாயம் வந்து பை இதுக்கு மேலே பை 72க்கு அபோவ் நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு லாங் கேண்டில் கிடைச்சா 4 ஹவர் சார்ட்டில் இல்லாட்டி இன்ட்ராடேயில் இல்லாட்டி வீக்லி சார்ட்டில் எபோவ் நம்ம க்ளோஸ் ஆச்சா திரும்பவும் மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் ஆகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டைம் போனால் கட்டாயம் இந்த ஜூன் ரீச் ஆகும் ஃபர்ஸ்ட் டார்கெட். ஏன்னா ஆல்ரெடி இதில் ஒரு வீக் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு நம்மளுக்கு ஷேடோ. ஸோ 2148. ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து 2250 மட்டும் மார்க்கெட்டில் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு. ஸோ ஃப்யூச்சரில் இந்த ஜோனுகள் ரீச் ஆக சான்சஸ் நிறையவே இருக்குது. வார் சிச்சுவேஷன் ரொம்ப ப்ராப்ளமாக மிடில் ஈஸ்ட்லேயும் ரொம்ப பெரிய அளவில் வார் சிச்சுவேஷன் இருந்தால் கட்டாயம் இந்த ஜூன் ரீச் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ ட்ரேடிங்குள்ளே பிகினஸாக வந்திருக்கவங்க இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேடிங்குள்ளே இன்வால்வ் ஆகிறது உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்யூச்சருக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு வார் சிச்சுவேஷனோ இல்லாட்டி ஜியோ பொலிட்டிக்கில் ஏதோ அப்டேட் வரப்போ நீங்கள் வந்து பை சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு தேவையான ஒரு இன்னைக்கு நமக்கு இதை மிஸ் பண்ணாலும் நம்ம இதில் மிஸ்டேக் விட்டாலும் நெக்ஸ்ட் டைம் இது வரக்குள்ள நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம அடுத்த அனலைசிங்குள்ளே போயிடலாம். ஸோ நான் இப்போதைக்கு எதிர்பார்க்குறது இந்த 2 ஜோன் தான். ஸோ கீ ஜோன்ஸ் அப்படின்னு பார்க்க போனால் இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு கீ ஜோன்னா நம்ம 2 சைடாக பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்று இந்த ஹைலேருந்து இந்த லோ பார்க்கணும். ஸோ இந்த லோ பார்த்தா நம்ம கீ ஜோன்னு சொல்ல போனால் நமக்கு கரெக்டாக வரும் இந்த 2082 அது ஒரு கீ ஜோன் வரும். ஸோ அதையும் நீங்கள் ரிமெம்பரில் வச்சுக்கிறீங்க. ஸோ அதே மாதிரி லோலேருந்து நம்ம வந்து இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு அதாவது நம்ம பார்க்குறதா இருந்தால் இந்த லோலேருந்து தான் பார்க்கணும். 31லேருந்து நம்ம இந்த ஹை பார்க்கக்குள்ள நமக்கு 50% பார்க்கக்குள்ள இந்த 2040 வரும். ஸோ இதில் 2 கீ ஜோன்ஸ் இருக்குது நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் இந்த 2 கீ ஜோன்ஸ் நான் இந்த லோலேருந்து தான் எடுத்திருக்கேன். 2 கீ ஜோன் ஃபர்ஸ்ட் வந்து 80 சரியா. இது நான் எல்லோ கலர் லைன் கொடுக்குறேன், உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் மார்க்கெட் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு. ஸோ 80. ஸோ ஏன் இந்த 80 கொடுக்குறேன்னா இந்த 80க்கு மேலே உங்களுக்கு கோல்டு அதாவது 2080க்கு மேலே மார்க்கெட் எப்போ பிரேக் அவுட் பண்ணுதோ அபவ் பை வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ பை ஓப்பன் பண்ணால் கட்டாயம் 2148 கிடைக்கும். அதுக்கு பிறகு 2200, அதுக்கு பிறகு 2250 மட்டும் எதிர்பார்க்கலாம் இந்த டைம். ஸோ இது பைக்கான அப்டேட். அதே மாதிரி செல்லுன்னு சொல்ல போனால் நமக்கு 2040 வந்துச்சு. நீங்கள் வந்து 2040 எடுத்துக்கிறீங்க. 30யும் பெஸ்ட்டான ஒரு ஜோன் தான் நம்மளுக்கு 2030. ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் டீப்பாக பார்க்குறதுனால நான் வந்து 40 எடுக்கிறேன். ஸோ 40ன்னு சொல்ல போனால் இந்த ஜோன். ஸோ இதில் நிறைய லைன்ஸ் கொடுத்துருக்கு, நீங்கள் எல்லாமே நோட் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா நான் கூடுதலாக கலர் சேஞ்ச் பண்ணோம்னா டைம் கொஞ்சம் கூட போகும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கோங்க. ஸோ 40 இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் பிலோ வந்து நமக்கு செல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ 2040லேருந்து நீங்கள் பார்க்க வேண்டியது 2030. ஸோ இதுக்கு கீழே நமக்கு செல் தான். அப்படி செல் ஓப்பன் ஆனிச்சுன்னா கட்டாயம் வந்து 2013, அது பிறகு 2000 கட்டாயம் வரும். 2000க்கு பிறகு 1980லேருந்து 1960 மட்டும் எதிர்பார்க்கலாம் இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு செல்லுக்கான அப்டேட். ஸோ என்ன பொறுத்துள்ள 2 கீ ஜோன்ஸ் கொடுத்துருக்கேன்.
பை எங்கே எடுக்க போகிறோன்னு கொடுத்துருக்கு, செல்லுக்கான அப்டேட் நான் கொடுத்துருக்கேன், லாங் செல்லுக்கான அப்டேட் கொடுத்துருக்கேன், லாங் பைக்கான அப்டேட் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷனில் நம்ம சொல்ல வேண்டிய இந்த ஜோனுக்குள்ளே கரெக்டான ஒரு ட்ரேடுக்கான ஒரு ஜோன் இல்லை. அதாவது லாங் டைம் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு ஜோன் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு சப்ளை ஜோன் இருக்குது. இந்த சப்ளை ஜோனை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து மேலே போகும். ஸோ இந்த இடத்துல வந்து சப்ளை வந்து திரும்பவும் நம்மளுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணால் கட்டாயம் நம்ம செல்ல எதிர்பார்க்கலாம். ஸோ ரெஸ்பெக்ட் பண்ண முடியலை சுச்சுவேஷனில் மார்க்கெட் திரும்பவும் பை சைட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ட்ரேட் எடுக்க வேண்டியது இருக்குது. ஒரு 2 days 3 days கூட ஆகலாம் நம்ம கரெக்டான ஒரு ட்ரேடுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு. ஸோ பிகினர்ஸ் அவசரப்படாதீங்க. லாங் டைம் ட்ரேட் பண்ணுறவங்க வெயிட் பண்ணுங்கள். நல்ல கன்ஃபர்மேஷன் பை சைட் கொடுத்த பிறகு பை ட்ரை பண்ணுங்கள். இல்லாட்டி உங்களுக்கு செல் கொடுத்த பிறகு நீங்கள் செல் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இதில் ஃபேக் பிரேக் அவுட் நடக்கக்கூடிய சான்சஸ் நிறையவே இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் ஃபேக் பிரேக் அவுட் கொடுக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறங்க. இந்த சிச்சுவேஷன் 2024 ரொம்ப மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் தான் நம்ம எதிர்பார்த்துருந்தோம். ஸோ ஆரம்பத்திலே ஓரளவு ஸ்டேபிளாக இருந்த மார்க்கெட் இப்போ உள்ள வார் சிச்சுவேஷனால கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறங்க. பிகினர்ஸ் வந்து முடிஞ்ச அளவு நீங்கள் டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு நல்ல ட்ரேட் எப்போ கிடைக்குதோ அந்த ட்ரேடுக்கு மட்டும் என்டர் ஆகும். நிறைய பேர் கேட்குற கேள்வி எனக்கு பர்சனலாக மைண்ட், ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரேட் எடுக்கிறதுன்ட்டு. ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரேட் எடுக்கிறதுன்னு அப்படி ஒரு ரூல்ஸும் இல்லை, ட்ரேடிங்கில் ஒரு சட்டம் இல்லை. சரியா? நமக்கு கரெக்டான ஒரு பாயிண்ட், கரெக்டான ஒரு ப்ரைஸ் கிடைச்சா மட்டும்தான் நம்ம ட்ரேடுக்குள்ளே என்டர் ஆக போகிறோம். எந்த நாளும் நமக்கு ட்ரேட் கிடைக்குமானா கட்டாயம் கிடைக்காது. கன்ஃபார்மான ஒரு ப்ரைஸ் கிடைக்காது. வீக்லி வந்து நான் 5 டேஸும் வந்து நான் ட்ரேட் எடுக்கணும். 5 டேஸில் எனக்கு ஒரு டெய்லி நான் 2 ட்ரேட் சரி நான் எடுத்துறேன்னா கட்டாயம் அப்படி கிடைக்கிறதுக்கு சான்சஸே இல்லை. ஏன்னா மார்க்கெட்டில் நமக்கு எங்கே கரெக்டான மூவ்மெண்ட் நடக்குதோ, மார்க்கெட்டில் எங்கே கரெக்டான ஒரு பிரேக் அவுட் நடக்குதோ, எங்கே ரிவர்சல் நடக்குதோ அப்போ தான் நம்ம வந்து மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆக போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து செய்கிற மிஸ்டேக் என்னன்னா, மார்க்கெட் சின்ன மூவ்மெண்ட் கொடுத்தோடனே பை சேல் எடுத்துடுறீங்க, அப்புறம் டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிடுறது இல்லை. திரும்ப மார்க்கெட் மேலே போனதுக்கு பிறகு மார்க்கெட்டில் வந்து மைனஸில் இருக்கும். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள், ஒரு பாயிண்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். மண்டே மார்க்கெட் வந்து ஹாலிடே. ஸோ ஹாலிடேனால மார்க்கெட்டில் பெரிய மூவ்மெண்ட் இருக்க போகிற சான்சஸ் இருக்குது. மேபி 6 PM பிறகு மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் இருக்கலாம். அந்த மூவ்மெண்ட் கூட ஃபேக் மூவ்மெண்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். டியூஸ்டே மட்டும் வெயிட் பண்ணுங்கள். டியூஸ்டே உங்களுக்கு கிடைக்கலையா, வெனிஸ்டே வெயிட் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணுறதுனால உங்களோட மணி வந்து எதுவுமே ஆக போகிறதில்ல. உங்களோட கேபிட்டல் வந்து சேஃபாக தான் இருக்க போகுது. ஸோ நிறைய பேருக்கு கொடுக்குற அட்வைஸ் இதுதான். ஸோ நான் எதிர்பார்க்குறது பை சைட் நான் எதிர்பார்க்குறது பை சைட் தான் கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆகணும். ஏன்னா அந்த ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி கட்டாயம் இந்த ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணுங்கள். செல் கிடைக்கிறதா தான் ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகணும். ஸோ இப்போதைக்கு நான் இன்ட்ராடே அப்டேட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். நான் வந்து மண்டே இல்லாட்டி டியூஸ்டே வந்து உங்களுக்கு ஷார்ட் டைமுக்குரிய அப்டேட் தரேன். ஏன்னா மண்டே நமக்கு இன்ட்ராடே க்ளோஸ் வைக்கிறத வச்சும் டியூஸ்டே க்ளோஸ் வைக்கிறத வச்சு தான் நம்ம வெனிஸ்டே வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி வீக்கெண்ட். அதே மாதிரி எல்லாருக்கும் ஹாப்பி டைம் பொங்கல். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீக் வந்து நான் வந்து டியூஸ்டே இல்லாட்டி வெனிஸ்டே வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மார்க்கெட்டில் எந்த சைட் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்ட்டு அது மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச்.